சினிமாவில் பவர் ஸ்டார் என்ற அடைமொழியுடன் அழைக்கப்படும் ஸ்ரீனிவாசன் ராம்தாஸ் அத்வாலேவின் இந்திய குடியரசுக் கட்சி சார்பில் தென்சென்னை தொகுதியில் போட்டியிடப் போவதாக அறிவித்திருக்கிறார். அவருடன் நம்முடைய செய்தியாளர் சிவா நடத்திய விறுவிறு பேட்டியை தற்போது பார்க்கலாம். சினிமாவில் இருந்து திடீர்னு அரசியல் பக்கம் வந்ததுக்கான காரணம் என்ன? சினிமா தனி, அரசியல் வந்து மக்களுக்காக நன்மை செய்யணுங்கிறக்காக வந்திருக்கிறேன். மக்களுக்கு நன்மை அப்படிங்கிறது சினிமாவும் அரசியலையும் ஒரே நேரத்தில் பயணிப்பதற்கான ஒரு வாய்ப்பு இருக்கும்னு நினைக்கிறீங்களா? கண்டிப்பாக. எல்லாம் பெரிய பெரிய தலைவர்லாம் சினிமா வச்சு தான் அரசியலுக்கு வந்திருக்கிறாங்க, பெரிய தலைவராக இருக்கிறாங்க. அந்த மாதிரி எனக்கு இது வந்து ஒரு அரசியலில் வந்து இது ஒரு ஃபஸ்ட்டு எனக்கு ஒரு படிக்கட்டு. இதுக்கு காரணமானவர் அகில இந்திய தலைவர் அத்வால்ஜியும் மாநில தலைவர் டாக்டர் சூசையாவும் தான் காரணம். அவங்களால இன்றைக்கி நான் வந்து ஒரு அங்கீகாரம் கொடுத்த ஒரு மாநில துணைத் தலைவராக அந்த கட்சியில் இருக்கிறேன். அதில் வந்து எனக்கு வந்து தென்சென்னை பாராளுமன்ற தொகுதிக்கு எனக்கு வேட்பாளராக அறிவிச்சிருக்கிறாங்க. இப்போது அரசியலில் ஜெயித்த எல்லாருமே தமிழ்நாட்டை பொறுத்த வரைக்கும் சினிமாவிலேருந்து தான் வந்தாங்க அப்படிங்கிறத நீங்கள் வந்து ரொம்ப அழுத்தம் திருத்தமாக பதிவு பண்ணுறீங்க. கண்டிப்பாக அதான் உண்மை. அதனால தான் எனக்கு அந்த பவர் ஸ்டார் பட்டம் கிடைச்சது. இல்லை, மக்கள் உங்களை அந்த அளவுக்கு ஏற்றுப்பாங்க மற்ற தலைவர்களை போல் அப்படிங்கிற ஒரு நம்பிக்கை உங்களுக்கு இருக்கா? கண்டிப்பாக இருக்குது. ஏன்னா எனக்கு கோடான கோடி ரசிகர் இருக்காங்க. தென்சென்னையில் வந்து இந்த பாராளுமன்ற தொகுதியில் நான் நிற்கிறதுக்கு மக்கள் எல்லாம் ரொம்ப எதிர்பார்க்குறாங்க. கண்டிப்பாக எனக்கு வெற்றி வாய்ப்பு இருக்குன்னு நான் ரொம்ப நம்புகிறேன். இந்த தேர்தலை பொறுத்த வரைக்கும் இதே பவர் ஸ்டார் அப்படிங்கிற பேரோட தான் மக்கள்கிட்ட போகிறீங்களா, இல்லை சீனிவாசன்கிற பேரில் மக்கள்கிட்ட போகிறீங்களா? பவர் ஸ்டார் தான் எல்லாத்துக்கும் தெரியும். சீனிவாசனே மறந்தாச்சு, எனக்கே என் பேர் நினைவு இல்லை. எல்லாருமே பவர் ஸ்டார் தான் கூப்பிட்றாங்க. அந்த லேபிளில் தான் நான் போகிறேன். உள்ள அரசியலில் வந்து பவர் ஸ்டாரினுடைய அந்த டார்கெட், ஒரு இலக்கு அப்படிங்கிறது என்ன? இலக்கு எம்பி ஆகணும், அடுத்து மத்திய அமைச்சர் ஆகணும், மக்களுக்கு நல்லது செய்யணும். அதான் என்னுடைய இலக்கு. சரி, எடுப்புலேயே வந்து பாராளுமன்றம் தான் உங்களுடைய இலக்கு, அந்த சட்டமன்றத்துக்கு போகணும்லாம் ஐடியா இல்லை? அப்படி இல்லை, சட்டமன்றத்துக்கு நிறைய பேர் இருக்கிறாங்க. பாராளுமன்றத்தில் நம்ம போனோம்னா நம்ம குரல் தமிழன்கிற அந்த குரல் வந்து ஒலிக்கணுங்கிறது என்னுடைய ஆசை. இப்போ பவர் ஸ்டாருடைய குரல் வந்து நாடாளுமன்றத்தில் நிச்சயமாக ஒலிக்குமா? கண்டிப்பாக. அதெல்லாம் மக்களுடைய ஆதரவு தான், நம்ம கையில் எதுவுமே இல்லை. மக்களும் இறைவனுடைய ஆதரவு இருந்தால் கண்டிப்பாக அது ஜெயிக்கலாம். எவ்வளவு வாக்கு வித்தியாசத்தில் நீங்கள் இந்த தொகுதியில் ஜெயிப்பீங்கன்னு நினைக்கிறீங்க? தேர்தலில் களத்தில் நிற்கிறேன், அது வெற்றியா தோல்வியாங்கிறது இந்த கணிப்பில் கண்டிப்பாக ஜெயிப்பேன். எவ்வளோ மக்கள் ஆதரவு இருக்காங்கன்னு இப்போ சொல்ல முடியாது. கண்டிப்பாக ஜெயிக்கிறதுக்கு நிறைய வாய்ப்புகள் இருக்குது. பவர் ஸ்டாரை வந்து சினிமாவில் ரசித்த மக்கள் இதை வந்து ஒரு ஓட்டாக உங்களுக்கு தருவாங்கங்கிற ஒரு நம்பிக்கை உங்களுக்கு இருக்கா? கண்டிப்பாக. நிறைய பேர் நான் போராடும் போகிறோம், தருவா நீ ஓட்ட எலெக்ஷன் இல்லை நாங்கள் ஜெயிக்க வைக்கிறோம் அப்படின்னு சொல்கிறாங்க. எல்லாருமே நினைக்கிறவங்க பூரா நம்ம ஜெயிச்சிருவோங்கிறதான் வரோம், களத்தில் இறங்குறோம். கண்டிப்பாக எனக்கு இறைவனுடைய அருளும் மக்களுடைய அருளும் இருக்குங்கிறது ரொம்ப நம்பிக்கை இருக்குது. மக்கள் இப்போவே உங்களை தலைவான்லாம் கூப்பிட ஆரம்பிச்சிட்டாங்களா? ரசிகர்கள் கூப்பிட்றாங்க, இன்னும் மக்கள் கூப்பிடல. என்னுடைய ரசிகர்லாம் கூப்பிட்றாங்க. கண்டிப்பாக நான் ஜெயிக்கிறேங்கிறது அந்த முயற்சியில் நாங்கள் என்னை நம்பி தலைமை வந்து என்னை வந்து களத்தில் நிப்பாட்டியிருக்கிறாங்க. அதுக்கு ஆதரவாக மாநில தலைவர் ஐயா டாக்டர் சூசையா நிற்கிறாங்க. அதுக்கு போக என்னுடைய சக நண்பர்களும் கட்சிகளுடைய தொண்டர்களும் எனக்கு ஆதரவு கொடுப்பாங்க. ரொம்ப நம்பிக்கை இருக்குது. பவர் ஸ்டார் வெற்றி பெற வாழ்த்துக்கள். ரொம்ப தேங்க்ஸ்.